ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சென்னை டு திருச்சி ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பட்டன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக ஒரு ரூமை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு விளாக்கை கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு பஸ் வந்துச்சு பூந்தமல்லிலேருந்து கோயம்பேடுக்கு. ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னடா ஒரு வழியாக கோயம்பேடு வந்துருச்சு. கோயம்புத்தூர் லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு உள்ள மதுரை போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். மதுரை போகிற பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா ஒரே பஸ் தான் இருந்துச்சு. அது ஏசி பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்டீரியர் பாருங்கள். இந்த பஸ்ஸு எம்ஜியில் பில் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பார்த்தா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அப்படி மேலே பார்த்தா ரோ நம்பர் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி நம்ம சீட்டில் போய் உட்காந்தோம். கீழே உட்காரதுக்கு சென்னை டு மதுரை பஸ் ஃபேர் வந்து 640 ரூபா தான். 650 ரூபாய்க்கு ஒருத்தான பஸ் தான். கீழே ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏசி வெண்டோல் கொடுத்துருந்தாங்க. உட்காரும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் படுத்தா ஏசி அந்த அளவுக்கு வரல. சீட் வந்து அட்ஜஸ்டல் டைப் சீட்னால ஃபுல்லாக தான் வந்துருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான குவாலிட்டியில் இருந்துச்சு. ஒரு வாட்டர் கட் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரீடிங் இது கொடுத்துருந்தாங்க. சீட்டு குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. பஸ்ஸில் ஸ்பீடை பற்றி சொல்லியே ஆகணும். 90 to 100 ஓட்டியிருப்பாங்க. வேறு லெவலில் தாறுமாறாக பஸ்ஸு போச்சு. நீங்கள் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.